நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய யூடியூப் நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்னன்னா, லெஃப்ட் சைடில் வர நம்ம பில்லியனர் சீட்டாண்ட லெஃப்ட் சைடில் வர அந்த ஹேண்டிலை வந்து ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. அந்த ஹேண்டிலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணலாம். கேப்சரோட அது பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு போட்டு டைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம அந்த நெட்டை கைட்டிட்டு அதை அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அந்த ஹேண்டில் பாரோட என்ன யூஸ், அது எப்போ ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா வண்டியில தான் வருது, நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கிடையாது. ரைட் சைடில் வர அந்த ஹேண்டில் பார் தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக கொடுக்கணும். இந்த சைடு வந்து இது வண்டியில தான் வரும். இதுக்கு நம்ம எந்த ஒரு காசும் கொடுக்க தேவையில்ல. இது முக்கியமாக நம்ம வண்டியில் பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களுக்கு அவங்க சப்போர்ட்டாக நல்லா உட்கார்றதுக்கு அது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கீழே வர சாரி கார்டு, இந்த ஹேண்டில் பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டிக்கோட மற்ற ப்ரைஸ்லேயே வந்துருங்க. நம்ம எக்ஸ்ட்ரா முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு ப்ரைஸும் நம்ம கொடுக்க தேவையில்ல. நம்ம வண்டியில பின்னாடி யாராவது உட்காந்துட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம இல்லைன்னா பின்னாடி சீட்டை எடுக்காம அப்படியே தான் ஓட்ட போறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து இந்த ஹேண்டிலை வந்து நம்ம எடுக்க தேவையில்ல. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பின்னாடி வேற சில பொருட்களை வச்சு எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த ஹேண்டில் பார் ரொம்ப உதவியா இருக்கும். சிலிண்டரு சில பொருட்களை நல்லா வெயிட்டான பொருட்களை நம்ம வண்டியில வச்சு எடுத்துட்டு வரும்போது இதை வச்சு இதுல அழகா கட்டி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்குங்க. பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். லாஸ்டா ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன், ராயல் என்ஃபீல்டில் எப்படி சிலிண்டர் வச்சு எடுத்துட்டு போறதுன்ட்டு. ஆனா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணல. இப்போ நம்ம நண்பர் வந்து அதை ஹேண்டில் பாரை ரிமூவ் பண்ண போறேன்னு சொன்னதுனால சரி அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோவை நான் இதில் இணைச்சி போடுறேங்க. இப்படி ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிற இந்த ஹேண்டில் பாரை லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹேண்டில் பாலாக இருந்தாலும் சரி, ரைட் சைடில் இருக்கிற ஹேண்டில் பாலாக இருந்தாலும் சரி, இதை எப்போ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிங்கிளாக தான் வண்டி ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில்லியனர் சீட்டை வந்து ரிமூவ் பண்ணும்போது நம்ம அதை எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் எந்த ஒரு யூஸ் இருக்காது. நம்ம பில்லியனர் சீட் வைக்கிறோம், நம்ம வந்து ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போகிறோம் வரோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா பில்லியனர் சீட்டை எடுத்துட்டு பார்த்தாலும் வண்டி ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. அப்போதான் பார்க்க அந்த கிளாசிக் 350 மாதிரி ரொம்ப நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்க. நீங்க அந்த பில்லியனர் சீட்டை எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்க இந்த ஹேண்டில் பார் எடுத்துக்கலாம். ஆனால் பில்லியனர் சீட் இருக்கு அப்படின்னும் போது நீங்க அதை எடுக்க வேணாம். அதனால நிறைய யூஸ் இருக்கு. இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்றேன் பாருங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு நாள் வந்து சிலிண்டர் ஒன்று ஏற்றுறதுக்கு ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேங்க. ஏன்னா சிலிண்டர் வீட்டில் காலி ஆகிடுச்சு. நான் அதனால் சிலிண்டர் உடனே தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் புக் பண்ணால் அடுத்த வாரம் தான் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அந்த சிலிண்டருக்கு அந்த குடோனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னுடைய இன்னொரு வண்டி வச்சுருந்தேன். அந்த வண்டியில் வந்து நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். எங்கே வைப்போனா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த வண்டியில் வந்து அப்படி எனக்கு வைக்க மனசு இல்லை. என்னடா பண்ணுறது, வேறு யார்ட்டா வண்டி வாங்கிட்டு போகலாமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வேறு யார்ட்டையும் நான் கேட்கவும் முடியல. ஏன்னா சிலிண்டர் வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன், வண்டி கொடுங்கன்னு கேட்டால் கூட யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஏன்னா நம்ம வண்டியை யாராவது சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறேன் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டோம். அதனால் சரி நம்ம இந்த வண்டியிலே எப்படியா வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருந்தேங்க. என்ன பண்ணேன்னா, இதில் வைக்கிறதுக்கு முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன். இதில் வைக்க முடியுமான்னு பார்த்தேன். ஆனால் வண்டி ஃப்ரண்ட்டில் மட்டும் வைக்க மாட்டேங்க. வண்டியோடைய ஃப்ரண்ட்டில் மட்டும் வைக்க மாட்டேன். சிலிண்டர் வந்து இதுமாதிரி வண்டியில் எடுத்துகிட்டு வரது ரொம்ப ஆபத்தானதான். ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி அவங்களே நம்ம புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து சிலிண்டரோ இல்லை வாட்டர் கேனோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போனோம், சில சுச்சுவேஷனில் இதுமாதிரி நடக்குது அப்படின்னா நம்ம இதில் எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாங்க. ஏன்னா நான் யூடியூப்பில் தேடி பார்த்தேன், சிலிண்டரை வந்து கேரி பண்ணி வண்டியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தேன். முக்கியமாக ராயல் என்ஃபீல்டில் எதுலையுமே இல்லைங்க. ஸ்கூட்டியில் வேணால் ஃப்ரண்ட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இல்லைன்னா வண்டியோட டேங்க்கில் ஃப்ரண்ட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் வண்டியில் ஃப்ரண்ட்டில் நான் வைக்க விரும்பலை. கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் வந்துடும். ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருந்தேன்னா, எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு வச்சுருந்தேங்க. அப்போ இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே அகலமாக இருக்குங்க. சீட்டு நல்லாவே அகலமாக இருக்குது. அப்போ சிலிண்டரை வந்து இதில் வச்சுக்கலாம். இதில் வச்சுக்கிட்டு 2 இடம் இருக்குங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி 2 இருக்குது. ப்ளஸ்ஸு இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு நம்ம கட்டுற மாதிரி ஒரு கிளிப்பு மாதிரி போட்டு இருக்குது பிடிக்கிறது. இங்கே ஒரு பிடிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. அதனால் என்ன பண்ணேன்னா, நம்ம சிலிண்டர் எடுத்து இங்கே வச்சுட்டு நம்ம திடீர்னு அந்த கயிறுமே இல்லை கட்டுறதுக்கு என்ன பண்ணேன்னா, லோயர் இருக்குல்ல, நம்ம லோயரில் நாடா வரும் இல்லைங்களா, அந்த நாடா எடுத்துட்டேன். நாடா எடுத்து இங்கே வச்சு கட்டி சிலிண்டர் மேலே போட்டு இந்த பக்கம் ஒன்று கட்டிட்டேன். அதேமாரி இங்கே ஒன்று கட்டி சிலிண்டர் மேலே வச்சு இந்த பக்கம் ஒன்று கட்டிட்டேங்க. கட்டிட்டு அடுத்து இன்னொரு 2 நாடாவை வந்து நீட்டாக முடிச்சு என்ன பண்ணேன்னா ஃபுல்லாகவே இழுத்து சுற்றி கட்டினதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லாவே பக்காவாக உட்காந்துச்சு. அப்படியே எடுத்து போய் போட்டுட்டு அப்படியே திரும்ப எடுத்துன்னு வந்துட்டேன். இதில் என்ன பார்க்கணுன்னா, சிலிண்டரை வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்
அப்படி இல்லை சிலிண்டர் எப்படி இதில் நான் வச்சு கட்டினான்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ அடுத்து நான் காட்டுறேன். அதில் பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். சிலிண்டரை அப்படியே வண்டியில் வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய துரு இருந்துச்சு. அந்த துரு பார்த்தீங்கன்னா வண்டியில் வராசி கிராச்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு சிலிண்டரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவர் ஒன்று இருந்துச்சு வீட்டில், அந்த கவரை போட்டு ஃபுல்லாக அது உள்ளே வச்சு நல்லா பேக் பண்ணிட்டாங்க. அப்புறம் சிலிண்டரை அப்படியே நம்ம பில்லியனர் சீட்டில் வைக்காமல் அந்த சிலிண்டரை வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதில் வச்சுட்டேங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த ஹேண்டில் இருக்கிறதுனால 2 சைடுமே அந்த ஹேண்டில் பின்னாடியும் ஒரு மாதிரி ஒரு ஹேண்டில் இருக்கிறதுனாலையும் இதை 3த்தையும் வச்சு அழகாக அந்த சிலிண்டரை நம்ம வந்து அதில் கட்டி அழகாக எடுத்துகிட்டு போயிட்டோம். கயிறு யூஸ் பண்ணி பார்த்தோம், கயிறு வந்து அந்த அளவுக்கு சரியாக லாக் ஆகல. அதனால் நம்மளுடைய அந்த லாயரில் வர அந்த நாடா பார்த்தீங்கன்னா அது நல்லாவே லாக் ஆச்சு. சுருக்கு போகிறதுலாம் நல்லாவே இருந்துச்சு. அதனால் வீட்டில் கிடச்ச இந்த பொருளை வச்சு அழகாக வந்து நம்ம கட்டி சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிட்டோங்க. வண்டியில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் நான் வந்து இதை செஞ்சேன். இந்த ஹேண்டில் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த ஹேண்டில் ரிமூவ் பண்ண போகிறேன்னு சொன்னதுனால தான் இப்போ இந்த வீடியோ போடுறாங்க. ஏற்கனவே வீடியோ எடுத்திருந்தேன், ஆனால் நான் அதை அப்லோட் பண்ணல, சரி தேவைப்படாதுன்னு நினச்சிட்டு. இப்போ சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டே கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப சிலிண்டர் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க அந்த வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களே சிலிண்டர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போங்க. ஃப்ரண்ட்லலாம் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வண்டி நல்லாவே ஸ்க்ராட்ச் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.